சுப்பிரமணி, அந்த பெட்டிகளில் அவசர தீயணைப்பான்கள் வைக்கப்பட்டிருந்தனவா? இதுவரை அந்த அவசர தீயணைப்பான்கள் இல்லை என்றுதான் தெரிகிறது. பயணம் செய்த பயணிகளிடம் பேசும்போது அந்த கருத்தை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். தீ விபத்து முதலில் கரும்புகை வெளியேறும் போது பயணிகள் அலறல் சத்தம் கேட்டிருக்கிறது. அதன் பிறகு அவசர செயினை, அதாவது சங்கிலியை பிடித்து அவர்கள் இழுத்திருக்கிறார்கள். உடனடியாக ரயில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு பயணிகள் கீழே இறங்கி தப்பித்திருக்கிறார்கள். மேலும் காவல்துறை, அதாவது தீயணைப்பு துறையினர் வந்த பிறகும் கூட சிலர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் சுதாகர் முதல் கட்டமாக ரயில்வே ஊழியர்களுக்கு, அதாவது வேளச்சேரியில் இருக்கக்கூடிய ரயில்வே ஊழியர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் இந்த முதல் கட்டமாக அந்த ரயில் பெட்டியை பிரிக்கும் பணி, அதாவது 9 பெட்டிகள் கொண்ட அந்த மின்சார ரயிலில் 2 பெட்டிகள், அதாவது தீயை அடுத்தடுத்த பெட்டிகளுக்கு பரவாமல் இருப்பது தடுக்கும் வகையில் ரயில் பெட்டிகளை பிரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார் ரயில்வே ஊழியர் சுதாகர். அப்போதுதான் அவருக்கு மூச்சுத்திணறல், புகை அதிகமாக காரணமாக மூச்சுத்திணறல் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் முன்கூட்டியே 108 அவசர ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்ட காரணத்தினால் அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு தற்போது ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். சுப்பிரமணியன், அந்த புகையினால் வேற பயணிகளுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டதா? இதில் பயணம் செய்த பயணிகளுக்கு எந்த காயமோ மூச்சுத்திணறலோ எதுவும் ஏற்படவில்லை என்று ரயில்வே துறை அதிகாரிகளும் தெரிவித்திருக்கிறார்கள், தீயணைப்புத்துறை அதிகாரிகளும் தெரிவித்திருக்கிறார்கள், காவல்துறையும் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அந்த ரயில்வே ஊழியர் ஒருவருக்கு மட்டும் மூச்சுத்திணறல் ஏற்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். அவருக்கு பெரிய அளவுக்கான பாதிப்புகள் எதுவும், ஆபத்துகள் எதுவும் இல்லை என்று தெரிய வந்திருக்கிறது. ஆனால் சிறு மயக்கம் காரணமாக அவர் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். சுப்பிரமணி, விபத்து ஏற்பட்ட அந்த ரயில் பெட்டி தற்பொழுது எங்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது? யாரிடமெல்லாம் விசாரணை நடத்தி இருக்காங்க? பூங்குழலி, தீ விபத்து ஏற்பட்ட ரயில் பெட்டி அந்த மின்சார ரயிலுடன் இணைக்கப்பட்டு வேளச்சேரி பணிமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. சற்று நேரத்திற்கு முன்பாகத்தான் அந்த ரயில் பெட்டி அந்த இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. முழுவதுமாக அந்த தீயில் கருகி இருக்கிறது அந்த ரயில் பெட்டி. வெப்பம் தணிக்கும் முயற்சியில் தீயணைப்பு வீரர்கள் முழுமையாக ஈடுபட்டு அதை தணித்திருக்கிறார்கள். ஆனாலும் முழுவதுமாக தணிக்கப்படவில்லை என்றுதான் தெரிகிறது. இது மட்டுமல்லாமல் பணிமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு ரயில்வே ஊழியர்களும் அதனை ஒழுங்குபடுத்தும், அதாவது அந்த கருகி போன இந்த பகுதிகளை முழுவதுமாக அப்புறப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். முதல் கட்டமாக எழும்பூர் ரயில்வே டிஎஸ்பி பொன்ராமு மற்றும் இன்ஸ்பெக்டர் சேகர் தலைமையிலான ஒரு தனிப்படை போலீசார் இந்த தீ விபத்து குறித்து முதல் கட்டமாக விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ரயில்வே துறை அதிகாரிகளும் துறை ரீதியான விசாரணை தனியாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ரயில்வே ஓட்டுநரான பிரணாப் குமார் மற்றும் கத்தா 2 பேரிடமும் தனித்தனியாக விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அதாவது வேளச்சேரியில் இருந்து பெருங்குடி நோக்கி எவ்வளவு தூரத்தில், எவ்வளவு வேகத்தில் அந்த ரயில் சென்றது, எந்த நேரத்தில் அந்த ரயிலில் தீ விபத்து ஏற்பட்டது என்பது தொடர்பாக முழுமையாக விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் முன்னெச்சரிக்கையாக பயணிகளை காப்பாற்றும் முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டீர்களா என்ற பல்வேறு கேள்விகளையும் அவரிடம் முன்வைக்கப்படுவதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. பூங்குழலி. சுப்பிரமணியன், இந்த தீ விபத்து குறித்து சற்று விரிவா சொல்லுங்க. சரியாக 8:10 மணியிலிருந்து 8:30க்குள் இந்த தீ விபத்து நிகழ்ந்திருக்கிறது. அதாவது வேளச்சேரியிலிருந்து கடற்கரை நோக்கி செல்லக்கூடிய அந்த பறக்கும் ரயிலில் இந்த தீ விபத்து நிகழ்ந்திருக்கிறது. 9 பெட்டிகள் கொண்ட அந்த மின்சார ரயிலில் 5வது பெட்டியிற்கும் 6வது பெட்டியிலும் இந்த தீ விபத்து நிகழ்ந்திருக்கிறது. உடனடியாக தீ விபத்து தகவல் அறிந்து 3 தீயணைப்பு வண்டிகள் சம்பவ இடத்திற்கு வந்து தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டார்கள். சுமார் 1.5 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த தீயை அணைக்கும் போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டார்கள். இறுதி கட்டமாக தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு முழுவதுமாக அணைக்கப்பட்டது. அதன் பிறகு அந்த பெட்டியை, அதாவது வெப்பம் அதிகமாக இருந்த அந்த பெட்டியை முழுவதுமாக கட்டுப்பாட்டுக்குள், அதாவது தீயை வெப்பத்தை தணிக்கும் முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டார்கள். இதற்காக அவர்கள் அதிக அளவு தண்ணீர் பீச்சி அடைத்து அந்த பெட்டி முழுவதுமாக கொண்டு வந்தார்கள். இதற்கிடையில் தற்போது கடற்கரை நோக்கி செல்லக்கூடிய மின்சார சேவை தொடங்கியிருக்கிறது. அந்த காட்சியை நீங்கள் தற்போது பார்க்கலாம். பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதாவது வேளச்சேரியில் இருந்து கடற்கரை நோக்கி செல்லக்கூடிய மின்சார ரயில் சேவை தொடங்கி இருக்கிறது. பயணிகள் முழுவதுமாக அந்த ரயிலில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த தீ விபத்து குறித்து முதல் கட்டமாக ரயில்வே துறை அதிகாரிகளும் எழும்பூர் ரயில்வே போலீசாரும் தனித்தனியாக விசாரணை நடத்தி வருகிறார்கள். முதல் கட்டமாக தீ விபத்தில் கருகி போன அந்த ரயில் பெட்டி தற்போது வேளச்சேரி பணிமனையில் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. அந்த பணிமனைக்கு தற்போது எழும்பூர் ரயில்வே டிஎஸ்பி பொன்ராமு தலைமையிலான தனிப்படையினர் தற்போது விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல்
கடற்கரையிலிருந்து வேளச்சேரி நோக்கி செல்லக்கூடிய ரயில் சேவையும் தற்போது தொடங்கி இருக்கிறது. அந்த ரயிலும் மின்சார ரயிலும் உடனடியாக தொடர்ந்து அந்த வேளச்சேரி ரயில் நிலையத்துக்கு சென்று கொண்டிருக்கிறது. 2 ரயில் சேவையும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. பூங்குழலி.